ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு மேக் தோசை. ஸோ நம்ம டக்குன்னு யோசிச்சோன்னா இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் எல்லாம் வராது. அரிசி ஊற வைக்கிறதுக்கு என்னது, புளிச்ச மாவுக்கு என்னது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரிலேட்டட் டு தோசை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து தோசை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, சோக்கிங் அண்ட் பிளெண்டிங் black gram அண்ட் ரைஸ் டு அ பேட்டர். ஸோ சோக்கிங்னா ஊற வைக்கிறது, நெக்ஸ்ட்டு பிளெண்டிங்னா மிக்ஸ் பண்ணுறது. black gram உளுந்து ப்ளஸ் ரைஸ் டு அ பேட்டர். டு அ பேட்டர் மீன்ஸ் பேட்டர்னால் நம்மளாம் அரிசி மாவுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அரிசி மாவு, அதை வந்து தோசை மாவு, ஸோ அதை வந்து நம்ம பேட்டர் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் the fermented batter is spread like a crepe on a hot tawa. So fermented batter. So here fermented batter na புளிச்ச மாவு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இங்கிலீஷ் வேர்டு வந்து fermented batter. Spread like a crepe. creepனா சாஃப்டாக அந்த தின்னாக அந்த லேயர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம்ல. ஸோ அதோட பேர் தான் க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் நம்ம இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நம்பர் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன கொடுக்கலான்னா, when the pan is hot enough, stir the batter in the bowl and pour a ladle full of batter in the center of the pan. First என்ன பண்ணலாம், அந்த பேட்டர் மாவு வந்து கலக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. For that we can use the sentence stir the batter in the bowl. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து அந்த பேனோட நடுவில் விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு pour a ladle full of batter in the center of the pan. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம்னா, அதை அப்படி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, மாவு அப்படி நம்ம தோசை அந்த கரண்டி வச்சு சுற்றி சுற்றி இது பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, கீப் ஸ்ப்ரெட்டிங் இட் ஃப்ரம் த சென்டர் மேக்கிங் சர்க்கிள் ஸ்டில் யூ ரீச் த எட்ஜஸ். கீப் அப்படி பரப்பி விடுறதுக்கு நம்ம ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ லேடல், கரண்டியை வந்து நம்ம லேடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை மாவை வந்து சுற்றி பரப்பி விடுறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்னா, கீப் ஸ்ப்ரெட்டிங் இட் ஃப்ரம் த சென்டர் மேக்கிங் சர்க்கிள்ஸ் டில் யூ ரீச் த எட்ஜஸ். ஓகேவா? இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, அடுப்பில் தீயை வந்து ப்ராப்பராக அது பை அப்படின்னு சொல்கிறதுக்கு we can use a word regulate the heat. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அது கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு let it cook for a minute. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், நம்ம அந்த ஓரங்களில் வந்து எண்ணெய் அல்லது நெய் அந்த மாதிரி விடுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னா, ஆட் ஆயில் ஆர் பட்டர் டுவர்ட்ஸ் த எட்ஜஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலான்னா, அது வந்து பொன்னிறமாக கீழே அடிப்பகுதியில் வெந்தோடனே என்ன பண்ணலாம், திருப்பி போடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. for that we use a sentence when it turns golden or brown on the base, flip it. ஃபார் எக்ஸாம்பிள் தோசை எல்லாம் திருப்பி போடுறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஃப்ளிப் த தோசை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதே தான், when it turns golden or brown on the base, flip it and cook for 1 minute. Okay, now crispy dosa is ready to serve with எது கூட சர்வ் பண்ணால் அந்த மாதிரி சொல்லலாம், கோகோனட் சட்னி ஆர் டொமேட்டோ சட்னி எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இதான் கொஞ்சம் தோசை அந்த மாதிரி ரிலேட்டடான சில வேர்ட்ஸ். ஸோ இது வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணால் வி கேன் ஆல்சோ ஏபிள் டு இம்ப்ரூவ் த வொக்காபுலரி. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறேன், அது மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், தோசா இஸ் மேட் பை சோக்கிங் அண்ட் பிளெண்டிங் black gram and rice to a batter. Then the fermented batter is spread like a crepe on a hot tawa. Next one, instructions கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்கலான்னா, when the pan is hot enough, stir the batter in the bowl and pour a ladle full of batter in the center of the pan. Next one, keep spreading it from the center, making circles till you reach the edges. Next, third one is regulate the heat and let it cook for a minute. And the fourth one is then add oil or butter towards the edges. And the fifth one is when it turns golden or brown on the base, flip it and cook for 1 minute. Next, the last one is now crispy dosa is ready to serve with coconut chutney or tomato chutney. Okay. Hope you enjoyed this video and try to use this in your day-to-day life so that you can also improve your vocabulary and you can also able to talk English fluently without any hesitation. Thank you so much.